தலைமைச் செயலர் அவர்கள், அதே போல் சட்டம் ஒழுங்கினுடைய ஏடிஜிபி அவர்கள், இங்கே கமிஷனரு, இவங்க எல்லாரும் நேராக ஆஜராகணும். சில பேர் வந்து விசியில் வீடியோ கான்ஃபரன்ஸில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மாண்புமிகு நீதியரசர் இதற்கு முன்னாடி அந்த ஹியரிங்கில் சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி கிட்டத்தட்ட எல்லாருமே வந்திருந்தாங்க. காவல் ஆணையர், மாவட்ட ஆட்சியர் எல்லாமே நேரில் வந்திருந்தாங்க. அதே போல் கோவிலிருந்து ஈஓ இவர்கள் எல்லாம் கூட வந்திருந்தாங்க. காணொலி வாயிலாக ஏடிஜிபி எல்லாம் வந்திருந்தாங்க. ஸோ இந்த விஷயத்தில் நம்ம அவர் விசாரிக்கிற போது உத்தரவு வந்து மதிக்கப்படலை அப்படிங்கிறதுக்கு சரியான விளக்கம் அளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதியரசர் ஜிஆர்எஸ் அவர்கள் சொல்லியிருக்காங்க. கடுமையான கண்டனமும் தெரிவிச்சிருக்காங்க. அதே போல் இந்த வழக்குக்காக காவல்துறை தரப்பினுடைய வழக்கறிஞர் அவர்கள் சில விஷயங்கள் நாம் சொல்லியிருந்தாங்க. இது வந்து ரொம்ப அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. அவர் இந்த டிவிஷன் பெஞ்சில் மாண்புமிகு நீதியரசர் ஜிஆர்எஸ் ஒரு நபர் ஒரு நீதியரசர் அவர்களுடைய அந்த இதுலேருந்து மேல் விசாரணைக்கு போயிருக்கு, அப்பீல் போயிருக்கு இல்லையா, அந்த அப்பீல் பெஞ்சில் சொல்கிற போது நீதியரசர் வந்து தேர்தலில் போட்டியிட போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை ஓப்பன் கோர்ட்டில் விசியில் வீடியோ கான்ஃபரன்ஸில் அவர் தெரிவிச்சிருக்காரு. இந்த எப்படி இதை பேசுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் கேஸில் அவர் வந்து விகாஸ் சிங் கிட்ட சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, அதுபோக விகாஸ் சிங் அவர்களுடைய சில கருத்துகள் ரொம்ப அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்குது. நாம் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். இந்த கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டுக்கான அடிப்படை உரிமையே வந்து இல்லை, அவருக்கு இதாவது மனதாருக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவராக எல்லாம் முடிவு பண்ணுறாரு. காவல்துறை வந்து ஏன் வந்து அந்த நீதிமன்றத்தினுடைய உத்தரவுகளை மதிக்கலை அப்படிங்கிறத பற்றி பேசணுமே தவிர்த்து அவர் ஒட்டுமொத்தமாக என்ன சொல்கிறார், அது தீபத்தூணே இல்லை அப்படின்னு சொல்கிறார். ஆகம சாஸ்திரத்தை பற்றி பேசுகிறாரு. அப்படி அவருக்கு என்ன விஷயத்துக்காக அவர் ஆஜரானாரோ அந்த விஷயத்த சொல்லாமல் மற்ற எல்லா விஷயங்களையும் அவர் சொல்லியிருக்காரு. அதே போல் ஒரு நீதியரசரை எந்த அளவுக்கு கிண்டல் கேலிங்கிற அடிப்படையில் கூட இதை ஏற்றுக்க முடியாத ஒரு வார்த்தை, அவர் தேர்தலில் போட்டியிடுவார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இதெல்லாமே ஒரு நீதிமன்றத்தில் இந்த ஒரு சட்டத்தை, அதனுடைய ஆணையை, நீதிமன்றத்தினுடைய ஆணையை எப்படி குலைத்து ஒரு மடைமாற்றி செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணம். இன்றைக்கு கண்டெம்ட்டில் இன்னொரு விஷயம் கூட அவங்க ஐயா திரு ஜிஆர்எஸ் அவர்கள் சொல்லியிருக்காங்க. பொதுவாக மத நல்லிணக்கம், சட்டம் ஒழுங்கு, அவர் தலைமைச் செயலர் சொல்கிறாங்க, இந்த கண்ணோட்டத்தில் தான் நாங்கள் வந்து சில விஷயங்களை நாம் முடிவெடுத்திருக்கோம். ஆகையினால வேண்டுமென்றே நீதிமன்றத்தினுடைய உத்தரவை வந்து நிறைவேற்றக்கூடாதுன்னு எந்த விதமான உள்நோக்கமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னபோது நீதியரசர் அவர்கள் சொல்கிறது என்ன சொன்னாங்க, அதாவது சும்மா பல உதாரணங்கள் இருக்குது. நிறைய ஜட்ஜ்மெண்ட்டில் லா அண்ட் ஆர்டர் இஷ்யூவும் சமுதாய நல்லிணக்கணும், மத நல்லிணக்கணும் சொல்லிக்கொண்டு நீதிமன்றத்தினுடைய உத்தரவை நிறைவேற்றாமல் இருப்பது அது ஒரு காரணமாக சொல்லக்கூடாதுன்னு பல தடவை சொல்லியிருக்கு. அதனால இந்த உத்தரவுகளை இப்படி புறக்கணிப்பது தவறு என்று சொல்லியிருக்கார். ஒட்டுமொத்தமாக கேட்டுட்டு கால அவகாசம் கேட்டபடியால் கால அவகாசம் கொடுத்து இதை அட்ஜர்ன் பண்ணியிருக்காங்க, அடுத்து தள்ளி வைத்திருக்கிறார்கள் நீதியரசர் அவர்கள். இதில் இன்னொரு விஷயம், மிக முக்கியமான விஷயம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது, இந்த தரப்பினுடைய வழக்கறிஞர்கள், ஆஜராகக்கூடிய வழக்கறிஞர்கள், நாம் நேற்றுக்கே இதை பற்றி சொல்லியிருந்தோம். மிகப்பெரிய வழக்கறிஞர்கள் ஆஜராகிறாங்க, கற்றறிந்த வழக்கறிஞர்கள். அவர்களுடைய அந்த ப்ரொஃபஷன், அவருடைய தொழில், அவருடைய அந்த மாண்பு, அதை எதுவும் நம்ம குறைவாக சொல்லலாம். ஆனால் பாருங்கள், கோவிலுக்காக, HRNC-க்காக, அரசுக்காக, காவல்துறைக்காக, ஆட்சியருக்காக ஆஜராகக்கூடிய வழக்கறிஞர்கள், அவரெல்லாம் மிகப்பெரிய வழக்கறிஞர்கள், மிகப்பெரிய அளவில் கட்டணம் வாங்கக்கூடியவங்க, ஃபீஸ் வாங்கக்கூடியவங்க. இவர்கள் எல்லாத்தையும் வைத்துக்கொண்டு இந்த சொந்த கண்ணை என்ன நம்முடைய விரலால் குத்திக்கொள்ள சொல்லுவாங்க, சொந்த காசில் சூனியம் வைக்கிற சொல்லுவாங்க. அந்த மாதிரியாக கோயிலுக்கு எதிராக கோயிலே காசு கொடுத்து இந்த வழக்கறிஞர்கள் நியமித்திருக்காங்க. அப்போ மக்களுடைய மன உணர்வுக்கு மதிப்பு கொடுக்காம காவல்துறை மிகப்பெரிய அளவில் திரு விகாஸ் சிங் போன்ற வழக்கறிஞர்களை, அபிஷேக் சிங்வி போன்ற வழக்கறிஞர்களை, மிகப்பெரிய வழக்கறிஞர்களை, ஜோதி போன்ற வழக்கறிஞர் பெருமக்களை இவங்களாம் நியமித்து, அதாவது ஒட்டுமொத்தமாக தமிழகத்தினுடைய ஆன்மீக உணர்வு, முருகபக்த உணர்வு, இந்த நம்முடைய முதல் படை வீடு திருப்பரங்குன்றம், இந்த விஷயங்களுக்கெல்லாம் எதிராக ஒட்டுமொத்தமாக சேர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதை நாம் சொல்லணும். அதே மாதிரி ஆரம்பத்தில் சொன்னாங்க, இது வந்து ஒரு அளவு கல், ஒரு சர்வே கல், அப்புறம் கிரானைட் கல், கடப்பா கல், என்னென்னமோ சொல்லிட்டு அவங்களே என்ன சொன்னாங்க, சமணர் கல், என்ன விதமான சொல்கிறாங்க பாருங்கள். மாற்றி மாற்றி ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு விதமான ஒரு வாதங்கள், புரட்டுன்னு சொல்லணும், அப்படி தான் வைத்துக்கொண்டு குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள். மக்கள் தெளிவாக தான் இருக்காங்க, மக்கள் உன்னிப்பாக கண்காணித்து கொண்டிருக்கிறார்கள். மாண்புமிகு
2 நீதியரசர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த அமர்வில் இந்த மேல்முறையீட்டு வழக்கானது சென்று கொண்டிருக்கிறது. நிச்சயமாக முருகனுடைய அருளால் இந்த விஷயமானது இந்த வருடம் இந்த தீபத்தூணில் தீபமேற்றாமல் தடுத்துவிட்ட வெற்றி வேணா அவர்களுக்கு இருக்கலாம் சில பேருக்கு. ஆனால் இது நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய மக்களினுடைய எண்ணங்களுக்கு நீதியின் மூலமாக சட்டத்தின் மூலமாக ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்வானது கிடைக்க இருக்கிறது. அதனால் அதனுடைய அடிப்படையில் நிச்சயமாக தீபத்தூணில் திருப்பரங்குன்றத்தில் முருகனுடைய முதல் படை வீட்டில் தீபம் ஏற்றுவது நிச்சயமாக நடக்கும்.